பேபிகார்னை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நான் 2 விதமாக பண்ண போகிறேன். ஒன்று அவனில், இன்னொன்று வந்து நம்ம நார்மல் கிரில் தவால. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பேபிகார்னை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான் இதை சேர்க்குறோம். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். இந்த தந்தூரி சிக்கன் மசாலா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் போடுறதுனால நம்மளுக்கு தண்ணி தேவையில்லை. அந்த தயிரே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நல்லா வந்து ஒட்டியிருக்கும் அந்த மசாலாலாம். இப்போ வந்து நான் 2 விதமாக இதை வந்து நான் பண்ண போகிறேன். ஒன்று வந்து அவனில் சுத்தமாக எண்ணெயே சேர்க்காமல் அவனில் வந்து கிரில் பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து நான் தவாவில் பட்டர் போட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி டேஸ்ட்டாக நம்ம பண்ணலாம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு பட்டர் போடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். நம்ம கிரில் வந்து எண்ணெய் போடாமல் பண்ணுறது வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். கிரில் பேன்லேயும் நல்லா இந்த மாதிரி செப்ரேட்டாக வச்சுட்டு சிம்லையே பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக வச்சோன்னா வந்து கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அவனில் பார்த்தீங்கன்னா கிரில் ஆப்ஷன் வச்சுட்டு நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் வந்து வைக்கிறேன். 10 மினிட்ஸ் வச்சாலே போதும், நம்மளுக்கு நல்லா வந்து கிரில் ஆகிடும். நல்லா இன்னும் கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுத்துலேயுமே இது வந்து கிரில் பண்ணது அவனில். இன்னொன்று இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம தவால பண்ணது. இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக்கிஷாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கூட நீங்கள் வந்து ஏதாவது சட்னி இல்லை சாஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.